வெல்கம் டு அவர் சேனல் சக்கரசாதமும் வடகரியும். இன்னைக்கு குக் வித் கோமாலியிலேருந்து ஆண்டனி தாசன் அவங்க பண்ண அந்த ஹெல்த்தியான அவகேடோ பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு அவகேடோ பழத்தோட அந்த ஃப்ளஷ் பார்ட் உள்ளே இருக்கும்ல, அது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை பழசாறு, இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். சில பேர் அரைக்கும் போதே பூண்டு சேர்த்துருவாங்க. பட் நாம் இன்றைக்கி பாஸ்தாவை பட்டரில் குக் பண்ணுவோம்ல, அப்போ தான் பூண்டு சேர்க்க போகிறோம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதித்த உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு மக்ரோனி டைப் பாஸ்தா இருக்குல்ல, அதுதான் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இது குக் ஆகட்டும். பாருங்கள், இப்போ நம்மளுடைய பாஸ்தா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இது தண்ணியிலேருந்து வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். பாஸ்தா எடுத்ததுக்கப்புறம் இந்த தண்ணி மீறும்ல, இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவகேடோ அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் இந்த தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட் தரும் உங்கள் பாஸ்தாக்கு. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 6 பல்லளவுக்கு பூண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த அவகேடோ, அதை சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி அவகேடோவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அவகேடோவை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் மாறும். அண்ட் டேஸ்ட்டுமே கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவகேடோவை ரொம்ப குக் பண்ணாதீங்க. இப்போது இதில் பாஸ்தாவை சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட அந்த அவகேடோ பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் ரெகுலராக அவகேடோ பாஸ்தா செய்யும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுப்பேன். அது உங்களோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக மொசரெல்லா சீஸ் இருக்குல்ல, அதை மேலே கிரேட் பண்ணிக்கலாம். இந்த அவகேடோ நல்ல க்ரீமியாக இருக்கும். அண்ட் இது கூட சீஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சீரியஸாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான பாஸ்தா ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி குக் வித் கோமாலியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.